ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபேட் டு மெத்தட் ஜேக்யூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு விசிபிளாக இருக்க ஆப்ஜெக்டை டல் ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கு இந்த ஃபேட் டு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்பெசிஃபைட் ஒப்பாசிட்டி நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 0.9, 0.8, 0.3, 0.5 அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒப்பாசிட்டி கொடுக்கலாம். அதாவது விசிபிள் ஆப்ஜெக்ட்லேருந்து டல்லாக மாறதுக்கான அந்த ஒப்பாசிட்டி ரேஞ்சை நம்ம கொடுக்கலாம். இதுதான் இந்த ஃபேட் டு மெத்தட் சின்டாக்ஸ். உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். h1 div div element இந்த மூணு எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த மூணு எலிமெண்ட்ஸை நான் வந்து ஃபேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த மூணு எலிமெண்ட்லையும் நான் ஃபேட் டு மெத்தட் கால் பண்ணுறேன். ஸ்பீடு வந்து 0.5 செகண்ட், 1 செகண்ட். ஒப்பாசிட்டி ரேஞ்ச் வந்து 0.3. அதாவது 0 கொடுத்தா டல் ஆகிடும், ஃபுல்லாக இன்விசிபிள் ஆகிடும். 0.3 கொடுத்தா கொஞ்சம் இமேஜ் வந்து டல் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதுதான் இந்த மூணு ஆப்ஜெக்ட், h1 div. ஓகேவா? இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண என்ன ஆகும்னா இது அப்படியே டல் இமேஜ் ஆகிடும். பாருங்கள், பார்த்தீங்களா? ஒப்பாசிட்டி 0.3 கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஃபேட் டு மெத்தடில் நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒப்பாசிட்டி கொடுக்கலாம். அதாவது எந்த ரேஞ்சில் வந்து இமேஜ் டிஸ்பிளே ஆகணுன்றதை இங்கே கொடுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 0.3 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபேட் டு மெத்தடுடைய யூஸ் கேஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.